ஃபிட்னஸ் ப்ளஸ் வீலாக் சேனலுக்கு அன்பன் வரைக்கும் தொல்லை காலை வணக்கம். வீடியோவோட முதல் நாள் ஆமாத்தோட 2 நாள் ஒர்க் பண்ணதை சேர்த்து வச்சு ஒரே வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து வீடியோட முதல் நாள். காலெல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் தோல். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த RTA முடிச்சது போக ஒரு ஆர்டர் V-Fastல வந்து ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். ஆர்டர் எதுவுமே வரல. V-Fastல ஒரு ஆர்டர் வந்து அந்த ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் கொடுத்துட்டேன். மெட்டீரியல் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓலாவில் ஆர்டர் வந்துச்சு. அதனால தான் டக்கு டக்குன்னு பேசிட்டே போகிறேன். இன்சென்டிவ் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன். இப்போ ஓலாவில் ஒரு பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட் தான். ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக திருவிழிக்கேணி. இப்போ உடனே இன்சென்டிவ் எப்பயுமே ரெகுலராக பேசுவோம்ல, அதை நான் பேசிட்டே வந்துடுவேன் தோல். டக்குன்னு முடிச்சிடுறேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே போய் அவனை பிக்கப் லொக்கேஷனுக்கு. ஃபஸ்ட்டு ஓலா இன்சென்டிவ் டெய்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற தோழர். அதே தான் லாஸ்ட் வீக் என்னவோ அதே இது கண்டினியூ பண்ணிட்டாங்க. என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று சேர்த்துக்காங்க, ஈவினிங் இன்சென்டிவ் சேர்த்துக்காங்க. காலைல டெய்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 12 ஆர்டர் முடிச்சோன்னா 135 ரூபா அந்த இன்சென்டிவ் எப்படி போல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அதே 55 ஆர்டர் முடிச்சிங்கன்னா 500 ரூபா. அப்புறம் அடுத்தது ஒன்று போப்பா, அதை பற்றி பேசணும் லென்த்தாக போகும். ஈவினிங் இன்சென்டிவ் மட்டும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்சென்டிவ் சேர்த்துக்காங்க, 100 ரூபா சேர்த்துக்காங்க. ஏன்னா 5 இன்சென்டிவ் முடிச்சிங்கன்னா 5 ட்ரிப்பு முடிச்சிங்கன்னா 50 ரூபா, 7 ட்ரிப் முடிச்சிங்கன்னா மொத்தமாக 800 ரூபா கிடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பரான இன்சென்டிவ் தான். ஆனால் ஈவினிங் ரொம்ப கஷ்டம். ஈவினிங் வந்து ஒரு ஆர்டர் 3/4 மணி நேரம் ஆகுது 100 ரூபா எடுக்கிறதுக்கு. மத்தியானம் வந்து 20 நிமிஷம் ஆகுது. காலைல பீக் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணோன்னா 1/2 மணி நேரம் ஆகுது. இதுதான் டிஃப்ரென்ஸஸ். ஈவினிங் தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. சார் ரைட். அடுத்த பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ இன்சென்டிவ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து 150 ரூபா, மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா. வீக்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ண. சரி ரைட்டு. 130 ஆர்டர் முடிச்சிங்கன்னா 1000 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா 350, 250, 30 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் முடிக்க ஆல்மோஸ்ட் இன்சென்டிவ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன டிக்ரீஸ் ஆகுது. சரி ரைட்டு. அடுத்த ஊபர். எதுக்கு அப்படி சிரிக்கிறது கேட்குறீங்களா? ஊபரெல்லாம் என்னத்தை சொல்லி ஏன் அவ்வளோ இதாக பேசுகிறான் அப்படி பார்த்தீங்கன்னா, ஊபருக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறவன் இருக்கான் பார்த்தீங்களா? ஏன் அவன் வந்து சரியான டம்மி பீஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த ஊபருக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ நான் அடி வாங்குறேன். இப்போ நான் அனுபவப்படுறேன். ஏன்னா மைனஸில் வந்து 12 ரூபா டெய்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்டர் எடுத்தாலே இந்த இன்டர்மீடியேட்டரி கமிஷன் ஒன்று போகுது. அது ஏன் எடுக்கிறாங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரில. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பேலன்ஸ் மைனஸில் போகுது. ஊபர்லாம் ரொம்ப பிடிக்கிறான்ப்பா. இன்சென்டிவ் சொல்லணுன்றீங்களா? சரி சொல்லுவோம், இதுவும் சொல்லுவோம். 250 ரூபா. சரி, ஒரு 10 ஆர்டர் முடிச்சிங்கன்னா 250 ரூபா டெய்லி இன்சென்டிவ் போடுறாங்க. அதுக்கப்புறம் 100. அதெல்லாம் எடுக்க முடியுமா? ஊபர்லாம் ஆர்டர் வருதா பப்பு? ரைட்டு. சரி தோழர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நான் ஆர்டர் எடுத்து சொல்கிறேன். இப்போ பிக்கப் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன் தோழர். காலை வணக்கம். வீடியோட 2வது நாள். என்னப்பா டேரெக்டாக 2வது நாளே வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் தோழர். ஐயோ சரியான இது தோழர். என்னத்தை சொல்கிறது. நேற்று வந்து ஆர்டர் வந்து நல்ல ஆர்டர்லாம் டக்குன்னு வரும் தோழர். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஈரமாக இருப்பாருங்க. நைட் டைமில் நல்லா மழை பெஞ்சிக்குது. பகலில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல இப்போதைக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு மழை, முந்தா நேற்று செவ்வாய்க்கிழமை நைட்டு நல்ல மழை. அதனால் என்ன ஆச்சுன்னா சரியான நெரிசல், பயங்கர நெரிசல். டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக். பீக் ஹவர்ஸ், நான் பீக் ஹவர்ஸ் எந்த ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை முடிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. நேற்று நான் அந்த முகப்பேரில் பிக்கப் பண்ணிட்டு ட்ரிப்புக்கு என்ன ஆர்டர் சொல்லிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு தோழர். அவ்வளோ டிராஃபிக். ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் வேறு பண்ணுறாங்க. அதனால வேறு டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இது மட்டும் இல்லை, ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கலீச் பண்ணிட்டார். ஒருத்தர் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண போயிட்டான். அவர் வேறு பார்த்தீங்கன்னா பல்காக இருக்கார். இவன் சின்னவனோ அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கின்னு ஐயோ இம்சப் பண்ணார். 1 வேல போ, நோ என்ட்ரியில் போ, எல்லாத்தையும் சொல்லிட்டு கரெக்டாக ட்ராப் பண்ணுற இடத்துல அவர் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த கேஷ் கலெக்டர் எண்டு ட்ரிப் கொடுப்பாங்கல்ல, எண்டு ட்ரிப் கொடுத்துட்டு சரி காசு கொடுக்க போகிறாரு, கேஷ் கலெக்ட் எடுத்து கிளிக் பண்ண போகிறான்னு திரும்பி பார்த்தா ஆள் தலைமறைவு. அந்த இறக்கி விட்ட இடத்துல ஒன்றும் இல்லை, எஸ்கேப்லாம் ஆகல. எதுக்கு தலைமறைவு சொல்கிறேன்னா, தப்புன்னு அந்த இடத்துல அந்த இறக்கி விட்ட ஸ்பாட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு கூட்டம் இருந்ததோட அந்த கூட்டத்தில் இவர் வாட்டி போயிட்டார் சொல்லார். அது அங்கே ஏதோ பிரச்சனை போகுதுக்கு, யாரோ ஏதோ ஒன்று அடிபட்டு விழுந்துட்டாங்களா என்னென்னு தெரில. இவர் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டார். ஒருத்தன் போகிறான் அப்படின்னா எதுக்காவது ஹெல்ப் பண்ண போகணும். இவர் போன வேடிக்கை பார்க்குற கோஷ்டி. இந்த வேடிக்கை பார்க்குற கோஷ்டி வாங்க பார்த்தீங்களா, அடுத்தவனுக்கு உதவியும் பண்ண மாட்டாங்க, மற்றவனுக்கு உபத்திரம் நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் போனவர் தான் வரவே இல்லை. அப்போ சரி நம்ம போய் என்ன இவர் எங்கே போனார், நம்ம பைக்கை நிறுத்திட்டு போனால் பைக்கை நான் எங்கே நிறுத்துறது, நடு ரோட்டில் நிறுத்த முடியாது, நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்தா கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. போக அதிகமாகிட்டது. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆளே வரல. செம்ம டென்ஷன் ஆச்சு. போச்சுரா அப்படின்னு நானே இதாகிட்டேன். ஏன்னா என் ஹெல்மெட் வேறு அவர்கிட்ட இருக்குது. மனுஷனை வந்து இந்தியாவிலே தானே பார்த்துடலான்ற ஒரு இதில் தான் இருந்தேன். ஆனால் வராருங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு திரும்ப வர்றாரு, 1/2 மணி நேரம் கழிச்சு வராரு. கையில் ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக வராரு. வந்து ஒரு சாரி கூட கேட்கல தோழர். அவர் வாட்டி காசு கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு.
என்னத்தை சொல்ல, இப்படியெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. சரி நான் ஒன்றும் சொல்ல, அந்த 100 ரூபாய்க்காக நான் எவ்வளோ தெரியுமா நின்னேன். சரி என்ன வாழ்க்கடா இது. சரி தோழர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக எப்படி போல் மாதரை பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டரும் நான் வந்து கண்டிப்பாக நான் காமிச்சிட்டேன். ஆனால் ஒரு ஆர்டர் முடிக்க ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்யுதுன்றதுக்காக இல்லை, இந்த ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி எல்லா நாளும் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த இது வந்து ரிலீஃப் ஆகுது ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா நேராக பஸ் ஸ்டாப்புக்கு முன்னால் போய் அங்கே போட்டுறேன் வண்டியை. அடுத்த ஆர்டர் தான் சொல்கிறேன் தோழர். தோழர் இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேல இருக்கேன். நேற்று உங்ககிட்ட சொன்ன தெரியுமா, அந்த விஃபாஸ்ட்டில் ஒரு ஆர்டர் வந்ததுன்னு. அதுதான் தோழர் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். விஃபாஸ்ட்டில் இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். மற்ற ஆப்புகள் கூட இந்த ப்ளஸ் பாயிண்ட் இல்லை. என்ன இப்போதைக்கு இல்லை, இதுவும் மாறினுச்சுன்னா என்ன பண்ணுறது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஓலா சரி, ஊபர் சரி, ரேபிடோ சரி, இப்போ நம்ம கால் பண்ணால் டேரெக்டாக நம்பரில் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு வந்து கஸ்டமர் கேர் நம்பராக தான் வருது. ஆனால் விஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியாவது நம்மளுக்கு அந்த மொபைல் நம்பர் கிடச்சிது. அந்த நம்பரில் எனக்கு கால் வந்தது. அதே கஸ்டமர்கிட்ட எனக்கு இன்னைக்கு கால் வந்தது. உங்கள்கிட்ட பேசிட்டு வண்டியை நான் 2 நிமிஷம் தான் ஓரம் கட்டி வச்சுருந்தேன். 2 நிமிஷம் தான் எனக்கு கால் வந்துச்சு. இந்த மாதிரி எப்பா எங்கேப்பா இருக்கா அப்படின்னாரு. சார் நான் இங்கே மாதரை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கேன் அப்படின்னா. எப்பா நீ வர முடியுமா, நேற்று மாதிரி அதே வேலை தான், அதே இடத்துல கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஓகே சார் வரேன் சார் அப்படின்னா போன உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு ஹாப்பி, அவர் என் நம்பரை சேவ் பண்ணி வச்சிட்டாரு. அநேகமாக பார்த்தீங்கன்னா அவர் அப்பயே சொன்னார், எப்பா நீ இந்த டைமில் இந்த இடத்துல தானே இருப்பேன் அப்படின்னு. ஆமாம் சார், எப்பயுமே நான் 7 மணிக்கெலாம் ரெடி ஆகிடுவேன். அப்பா எனக்கு ரொம்ப நல்லா போச்சு, உன் நம்பர் மட்டும் கொஞ்சம் கூட, ஏன்னா டெய்லி இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி டெய்லி இருக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படினாலும் இருக்கும்ப்பா. ஆனால் எனக்கு வந்து உன் நம்பர் மட்டும் கொடுன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அநேகமாக ஒரு ரெகுலர் கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசக்கூடாது. பேசாமல் வச்சுக்கோங்களேன், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் என்னோட நம்பர் நிறைய பேர்கிட்ட, நிறைய கஸ்டமர்கிட்ட இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே உங்ககிட்ட பேசுகிற மாதிரி கூட கஸ்டமர்கிட்ட பேச மாட்டேன் தோழர். போன உடனே இது ஏதாவது என்ன கேட்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சார் ட்ராப் லொக்கேஷன் கரெக்டாக, அவ்வளோதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இங்கேயா அங்கேயா, அது கேட்கறதுல விதம் இருக்குது. சார் பேமெண்ட் இங்கேயா அங்கேயா, சார் டெலிவரி சார்ஜ் இங்கேயா அங்கேயா அப்படின்னு கேட்பேன். அது கேட்குற விதம் அந்த மாதிரி கேட்டோம்னா நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும். சார் கேஷா கார்டா அதெல்லாம் கேட்டோம்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. டெலிவரி சார்ஜ் இங்கேயா அங்கேயா அப்படி கேட்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே பேச மாட்டேன். ஓகே சார், ஆனால் ஒன்று என்னென்னா, சார் என்ன மெட்டீரியல் நீங்கள் கேட்டுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் பிக்கப் பண்ணும்போது என்ன மெட்டீரியல்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் கருவாடு கூடலாம் கொடுத்து விடுவாங்க. வந்துருக்கு தர எனக்கு கருவாடு பேக் ஒரு மாதிரி இப்போ இது போட்டு விட்டாங்க. அது வந்து காஸ்ட்லியான கருவாடாம், எங்கேருந்தோ ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்துதான் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. ரைட்டு. சரி தோழர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து இங்கே நம்ம பாடியில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அசோக் நகரில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் பிக்கப் போயிட்டுருக்கேன். இதை முடிச்சுட்டு நான் அடுத்து சொல்கிறேன் தோழர். அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ அசோக் நகர்லேருந்து ஒரு பிக்கப் ஒன்று வந்திருக்கு. அசோக் நகர் ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அசோக் நகரில் இருக்கேன். இங்கே பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியபுரத்தில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓலா தான் தோழர், வேறு எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக போனோம் பார்த்தீங்கன்னா அசோக் நகர், அதோட அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் நான் இப்போ பிக்கப் பண்ண அமௌண்ட்டு, இதுதான் இந்த இது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நேராக கஸ்டமர்கிட்ட போய் நான் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு பைக் டாக்ஸி தான் கஸ்டமரை பிக்கப் பண்ணி, ஏன்னா ஓலாவில் பைக் டாக்ஸி பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த வந்து எங்கே பார்ப்போம், ஆரியபுரத்தில் பார்ப்போம் தோழர். தொடர் பார்த்தீங்கன்னா ஆரியபுரத்துலேருந்து ஒரு பிக்கப் பண்ண வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் தோழர், எனக்கு சரியான லைட்டாக மண்டை காயுது. எனக்கு லிட்டில் பிட் மண்டை காயுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண தெரியுமா, இப்போ அசோக் நகரில் பிக்கப் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஆரியபுரம் சொன்ன தெரியுமா தோழர். இது எனக்கு ஒன்றும் புரியல. பீக் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும் ஓலாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா. எனக்கு அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ அமௌண்ட்டு காமிச்சோன்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தானே அந்த ஆர்டர் எடுப்போம். அந்த அமௌண்ட் வந்து எனக்கு டபுள் அமௌண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபா காமிச்சது ஓலாவில். பிக்கப் பண்ணிவிட்டேன், கஸ்டமரை ட்ராப் பண்ணி முடிக்கிறேன். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபா காட்டுது. சரி ஒரு வேளை ஓலா வந்து மீதி அமௌண்ட் கொடுக்குமோ அப்படின்னு பார்த்தா இதுலேருந்து இன்னும் 10 ரூபா எடுத்து எனக்கு 105 ரூபா கொடுத்துருக்காங்க. என்ன வாழ்க்கையா இது, எனக்கு உண்மை புரியல தோழர். இது என்னது திடீர்னு இப்போ ஊபரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு பீக் ஹவர்ஸில் வந்து ஒரு அமௌண்ட் கொஞ்சம் பல்காக காட்டுவாங்க. டிராஃபிக்கு அதெல்லாம் சேர்த்து பீக் ஹவர்ஸ்னாலே அதை ஊபரில் வந்து அப்படி காட்டுவாங்க. ஆனால் ஊபரில் வந்து இப்போ கிலோமீட்டர்லாம் கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஓலாவில் வந்தேன். ஓலா இப்படி மூக்க அறுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு மண்டை காயுது. எனக்கு 175 ரூபா ப்ராமிசஸ் 175 ரூபா காமிச்சது. மீதி 50 ரூபா எனக்கு ஓலா கொடுத்தாகணும். இல்லைன்னா அவனை விட மாட்டேன் ஓலாவை. நான் நிறையா வாட்டி இதை போட்டு விட்டுருக்கேன். கஸ்டமர் கேரில் போட்டு விட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த 50 ரூபா எனக்கு வேணும், எனக்கு 50 ரூபா வேணும். 175 ரூபா காமிச்சிட்டு ஏன் 115 ரூபா மாற்றினீங்க? 175 ரூபா காமிச்சு ஏன் 115 ரூபா இது எனக்கு காமிச்சிங்க? 175 ரூபா காமிச்சிட்டு ஏன் 115 ரூபா காமிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு 3 வாட்டி நான் 3-4 வாட்டி போட்டு விட்டு அமைச்சிருக்கேன் கஸ்டமர் கேருக்கு. எனக்கு ரிப்ளை வரல. ஆஃபீஸ்க்கு போய் ஒன்றும் பண்ண மாட்டேன். 50 ரூபா கொடுங்கன்னு கேட்பேன். என்னத்தை பண்ணுறது, 50 ரூபா போய் சொல்கிறார். கிலோமீட்டர்லாம் கணக்கு பிக்கப்
பிக்கப்பு ட்ராப்பு கிளம்புறதுலாம் கணக்கு. ஆனால் எக்ஸ்ட்ரா 50 ரூபா எதுக்கு அதை காமிச்சு, அதுக்கு ஆசை காமிச்சு ஏமாற்றி விட்டியப்பா. சரி ரைட்டு, எனக்கு கொஞ்சம் லைட்டாக மூட விட்டா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா போகணும் போயிட்டே இருக்கணும் போகுதுக்கு. ஏன்னா ஆரியபுரத்துக்கு வந்துட்டோம்னாலே ஆர்டரே வராது. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வரவங்க தான். இங்கே வந்து நிறைய ஆஃபீஸில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த சன் டிவி அப்புறம் இன்னொன்று நிறைய ஆஃபீஸில் இருக்குது. இங்கெல்லாம் வந்து காலைல போனால் ஈவினிங் தான் ஆர்டர் இங்கெல்லாம் வரும். இங்கே ஆர்டர் வராது. சரி இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 3 கிலோமீட்டர்கிட்ட போய் நான் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஆர்டர் எடுத்துருவோம். ஆனால் அமௌண்ட்டு கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது. அடுத்த ஆர்டர் வந்து இது வந்து எங்கேப்பா பார்த்தேன், ஐயோ பேசதான் மறந்துட்டேன். சரி நான் அடுத்த இதில் சொல்கிறேன். தொடர் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆர்டர்லாம் ஒரு 2 ஆர்டர் முடிச்சுட்டேன். கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான். அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் வந்து கஸ்டமர் லைட்டாக ஏமாற்றிட்டாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ தான் அமௌண்ட் எடுப்பேன் தொடர். ஓகே ரைட்டு. இப்போது லாஸ்ட்டாக நான் எங்கே முடித்தேன், ஆரியபுரத்தில் முடிச்சேன் தெரியுமா. ஆரியபுரத்தில் முடிச்ச பிறகு ஆரியபுரத்தில் பிக்கப் பண்ண போகிறேன் தெரியுமா. அங்கே பிக்கப் பண்ணி ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஆதம்பாக்கம். அதுக்கான அமௌண்ட் வந்து இது தான். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்துலேயே எனக்கு ஆர்டர் வந்தது. அங்கேயே பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்ன்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஆனால் அந்த சரௌண்டிங்கில் தான் என்ன விட்ற மாதிரி இருந்தது, விட்டுட்டேன். அதுக்கான அமௌண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா உடனே இன்னொரு ஆர்டர் வந்தது தோழர். கஸ்டமருக்கு கால் பண்ணி நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஓலாலேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு. சொல்லுங்கப்பா சார், பிக்கப் லொக்கேஷன் வரலாமா அப்படின்னா. ஆமாப்பா கரெக்டாக இருக்கா லொக்கேஷன் அப்படின்னா இருக்குது அப்படின்னாரு. நேராக போகிறேன் தோழர். கரெக்டாக ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டார். பிக்கப் லொக்கேஷன் கரெக்டாக போய்ட்டு கிளைண்ட் லொக்கேட்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன், ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டார். என்னன்ட்டு சொல்கிறது. சரி ரைட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா சரி வந்தாச்சு, நம்ம அப்படியே வீட்டுக்கு போய்டுவோம் சொல்லிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்ட தோழர். அது மட்டும் இல்லை, இன்னொரு என்னென்னா இந்த ஃபுட் டெலிவரியும் இந்த கொரியரை பற்றி நம்ம பேசுகிறோம் தோழர். ஓலாவில் என்னென்னா இப்போ ஓலாவில் ஃபுட் டெலிவரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நாள் முன்னாடி ட்ரை பண்ணேன் தோழர். ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரேப்பிடோவில் ஃபுட் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோம்னா எடுத்தது தான். கஸ்டமராலையும் கேன்சல் பண்ண முடியாது, நம்மளாலையும் கேன்சல் பண்ண முடியாது. எடுத்தோம்னா அதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ரேப்பிடோவில். அது ஒன்று. ரேப்பிடோவில் மட்டும் கிடையாது, ஃபுட் டெலிவரி பண்ணுற எல்லா ஆப்லையும். ஆனால் ஓலாவில் அப்படி இல்லை. பிக்கப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்குள்ளே கேன்சல் பண்ணிடுறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போய் அங்கே நிற்கிற ஆர்டர் கேன்சல் பண்ணுறாங்க. இதெல்லாம் இன்னொரு தலைவலி என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு டவுட்டு கேட்கலாம், இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. கஸ்டமர் இடத்துக்கு இப்போ ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் இடத்துக்கு போயிட்டோம். கஸ்டமர் ஃபோன் நாட் ரீச்சபிள், கஸ்டமர் இடமும் தெரியல, லொக்கேஷன் வேறு ஏதாவது தப்பாக லிட்டில் பிட்டு கொஞ்சம் தப்பாலாம் இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஏதாவது பக்கத்தில் இருக்கும், அதை கேட்கலாம். கஸ்டமருக்கு கால் பண்ணலாம்னா பிஸியாக இருக்கும். இல்லை என்ன நம்பரே ஒரு மாதிரி இருக்கும். சரி கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்கலாம் வச்சா கஸ்டமர் கேர் நம்பரே கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ அந்த மாதிரி கிடையாது. ரேப்பிடோ கஸ்டமர் கேர் நம்பர் இல்லைனா கூட நம்ம நேராக கிண்டி ஆஃபீஸ் நம்பர் என்கிட்ட இருக்குது, அதுக்கு நான் கால் பண்ணி கேட்டுப்பேன். இது ஒரு பிரச்சனை. ஃபுட் டெலிவரியில் இது ஒரு பிரச்சனை. கொரியரில் இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்ததில்லை. ஆனால் வந்து ஃபுட் டெலிவரியில் இது ஒரு தலைவலியாக இருக்குது. ஒன்றே கேன்சல் ஆகுது, இல்லைனா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செட்டாமல் ஃபோன் எடுக்க முடியாது. இதுதான் ஃபுட் டெலிவரி நான் பார்த்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவ்வளோ தூரம் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாப்போம். பாய்.